ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன இது போர்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அமர்ராஜ் ஒரு 4 மந்த்ஸாக ஆர்ச்சரி கிளாஸ் போயிட்டுருக்கான். சரி, அவனுக்கு வந்து காம்படிஷன் வந்தது. காம்படிஷன் எங்கன்னா சென்னையில் வந்து டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷன் இது நடந்துச்சு. என்ன ஸ்டேட் மேட்ச்சு. சரி, அமர்ராஜ் இப்போ தான் புதுசாக, சரி இருந்தாலும் கூட்டிகிட்டு போவோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான், கற்றுக்கிட்டு இருந்தான். சரி, கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு போனோங்க. அமர்ராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணான். அவனுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்லியே ஆகணும். என்ன சொல்லுவாங்களா, என்ன ஒன்று ஸ்டேட் லெவலில் 4th ப்ளேஸ் வந்தான். 3rd ப்ளேஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் கொடுத்தாங்க, 4த்துக்கு கொடுக்கல. இட்ஸ் ஓகே. அவன் வந்து 4th வந்த வரையும் ரொம்ப சந்தோஷம். 4 மந்த்ஸில் வந்து ஸ்டேட் மேட்ச்சில் அவன் 4th வரானா சந்தோஷம் தானே. நல்லா ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்து அங்கேயே வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க மதியம் லஞ்சுக்கு. அப்படியே முடிச்சுட்டு சரி 3 நாள் சொன்னாங்க. ஒரு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 8 பேர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. இவங்க கேட்டகரி 5 to 7 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் வச்சாங்க. அப்படி செகண்ட் நாள் வச்சுருந்தா அமர்ராஜ் கண்டிப்பாக போயிருப்பான், ஏதோ ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, வைக்காத வரையும் என்ன சொல்லுவாங்களா, ப்ரைஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம். பெசன் நகர் பீச்சுக்கு வந்துடணும். டைம் வந்து ஒரு 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. பார்த்தா அங்கே வந்து ஊரே உட்காந்துட்ருக்குது. என்னடா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்து இங்கே வந்து இப்படி உட்காந்துட்ருக்காங்க. நம்மளாம் வந்து 7-8 மணி ஆச்சுன்னா கதவை சாத்தினமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா அப்படின்ட்டு கிடப்போம். இவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக பேயிங் மாதிரியே அலையிறாங்க எல்லாருமே. ஏன் அது அங்கே பார்த்துட்டு எதை நோக்கி இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ நேரத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை அங்கே எல்லாமே இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் 9:30 9ஓட க்ளோஸ்ன்னு தான் நான் நினச்சேன் நான் பீச்செல்லாம். ஆனால் அங்கே பார்த்தா 10 o'clock மேலே வரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அமர்ராஜ் வேறு அப்படியே விளையாடிட்டு வந்த ஆக்ரோஷத்தில் ஒரு இது என்ன பொட்டேட்டோ அந்த ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் டென்ஷனில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மீன் கடைங்க அது இதுன்னு சேர்லாம் நல்லா போட்டுவிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கடலில் போயிட்டு வந்துடுவோம், கடலில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு கடற்கரைக்கு. என்ன ஒன்று, அமர்ராஜ் தான் பக்கமே வரல. அவனுக்கு பீச்சுன்றதில் தண்ணி அதிகமாக இருக்கிறத பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் பயம். என்ன மாதிரி தான், நானும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தாங்க இருப்பேன். தண்ணினாவே நமக்கு ஆகாது, அந்த மாதிரி கேஸ் தான். இருந்தாலும் அவனுக்கு கடலை பார்த்து ரொம்ப பயந்துட்டான், பக்கமே வரல. அவன் வந்து எட்டி கூட பார்க்கல, அவன் ஓரத்துலேயே நின்றுட்டு இருந்தான். சரி, நாங்கள் மட்டும் 5 நானும் அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக கடலை பார்த்து எங்கள் அம்மா கீழே இறங்கி கடலில் நடக்கலான்னு முன்னாடி அந்த கரையில் கால் நினைக்கலான்னு போனாங்க. இவன் கூட போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் அவ்வளோ தைரியமாக இருக்கான். இவன் அப்படி இல்லை. மீன்லாம் பார்த்தா வந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பாறை மீன் பெருசாக, சரி எல்லாருக்குமேன்ட்டு பெருசாக ஒரு பாறை மீன் ஆர்டர் பண்ணார். இந்த அக்காவும் நல்லா சரி செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். தூக்கிட்டு போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தா வந்து ஃப்ளஷ் எல்லாம் உள்ள அப்படியே இருந்தது, வேகவே இல்லை. என்னடா 200 அது ஒரு ஃபீஸ் மட்டும், ஒரு மீன் மட்டும் 200 கொடுத்து இதை வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு மன வருத்தமாக போச்சு. இருந்தாலையும் ஏதோ வந்த வரை சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் அமர்ராஜ் அந்த ஆர்ச்சரி கிளாஸ் பண்ணி பீச்சில் வந்து அந்த இது சும்மா போர்டு வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா டப்புன்னு 10 அடிச்சிட்டான். என்னடா அமர், அங்கெல்லாம் 10 அடிக்காமல் இங்கே வந்து அடிக்கிறியடா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் 10 அடித்ததுக்கு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டின் பொம்மை கொடுத்தாங்க. அவனுக்கு ஒரே ஹாப்பி. சரி விட்றா மாதிரி, அங்கே தான் நம்ம ப்ரைஸ் வாங்கலை, இங்கே தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்களே, மனசை தேத்திக்கூடான்னு அவனை மனசை தேத்திக்க வச்சுட்டு நாங்கள் பீச்சிலேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 10 ஆகிடுச்சு. அப்புறம் போயிட்டு சரி நம்ம 10 மணி ஆகிடுச்சு, நம்ம ரூம் போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எங்கள் ரூமுக்கும் நாங்கள் அந்த பீச் இருந்த இடத்துக்கும் வந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. சரி, நம்ம அங்கே போகிறதுக்கு டிராஃபிக் வேறு, சென்னையில் ஹெவி டிராஃபிக்கு. சரி, போகிறதுக்கு லேட் ஆகிடும், சாப்பிட வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, வெஜிடேரியன். சரி, டிஃபன் ஐட்டம் தானே கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்து கிளம்பலான்ற சமயத்தில் மழை, சரி மழைங்க, மழை அப்பா மழையா இது அப்படின்ற மாதிரி பேஞ்சிட்டே இருந்தது. கடைசியில் அந்த மழையிலே அப்படியே வந்து நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புற வரையும் பசங்களெல்லாம் இறக்கவே இல்லை. அப்படியே காருக்குள்ளேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் லக்கேஜ் அள்ளி அப்படியே பேக்கில் போட்டுட்டு கிளம்பி வந்தவங்களே, எல்லா லக்கேஜெல்லாம் தூக்கி போட்டு வந்தவங்களே. அடுத்து வீட்டுக்கு வந்தால் என்ன, அவன் 4th place வந்துட்டான்ட்டு
அவங்க அத்தை பையன் மிதுனும் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்புறம் அவனுக்கு கிஃப்ட்டும் வந்து லேசர் கிஃப்ட் கொடுத்தான் மிதுன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அமர். எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பசங்க வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாங்க, ஒரு ப்ரைஸ் வாங்கினாங்க, நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். அமர் வந்து ப்ரைஸ் வாங்கினாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து அவன் அந்த ப்ளேஸ் வந்து 4 months வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனுக்கு அந்த 4 months கிடச்சிது. ஒரு வேளை இன்கேஸ் வந்து செகண்ட் டே அவன் விளையாடி இருந்தால் ஒரு வேளை தேர்டோ செகண்டோ கூட வந்திருப்பான். ஏன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து அவன் ஃப்ரெண்டு தான் வாங்கினாப்புல, ருத்வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்பி வந்து ஒரு 1 year கிளாஸ் போயிட்டுருக்காரு. அவர் வாங்கினாரு. அவர் வாங்கினது எங்களுக்கு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி.